ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். அதாவது லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கேட்டுகிட்டே இருந்தீங்க, அப்படி என்ன தான் பிரச்சனை உங்களுக்கும் உங்கள் அம்மாவுக்கும் அப்படிங்கிறத கேட்டுகிட்டே இருந்தீங்க. நான் எல்லாத்தையுமே உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிட்டேன். ஸோ என்ன சொல்ல, எல்லாமே கூடிய சீக்கிரம் சரியாயிரும். கூடிய சீக்கிரம் கண்டிப்பாக எல்லாமே சரியாயிரும். நான், அம்மா, இவ 3 பேரும் சேர்ந்து கண்டிப்பாக சந்தோஷமாக வீடியோ போடுவோம். ஸோ இந்த வீடியோ எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, வேறு ஒன்றும் இல்லை. நிறைய பேர் ரொம்ப அவளோட கேட்டுக்கிட்டே இருக்கீங்க, அதான் மேரேஜ் ஆயிடுச்சுல ப்ரோ, மேரேஜ் ஆயிடுச்சு உங்களுக்கு, பின்ன எதுக்கு மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சி வீடியோ பண்ணணும், தைரியமாகவே பண்ணலாமே அப்படிங்கிற மாதிரி கேட்டுகிட்டே இருந்தீங்க. அதுக்கும் நான் பதில் சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த வீடியோவே. ஸோ எப்படி சொல்ல, அதாவது மொதல் விஷயம் என்ன சொல்லணும்னா, இவளுக்கு இன்ஸ்டாகிராம், அதாவது நான் தனியாக பண்ணதுலேருந்து இவளுக்கு நான் சொன்னேன், இந்த மாதிரி என் கூட சேர்ந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லை எனக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, நான் அந்த மாதிரி எனக்கு வர்றதுக்கே ரொம்ப கூச்சமாக இருக்குது, எனக்கு ஃபஸ்ட் டைம் இப்படி கூப்பிட்றேன், எனக்கெல்லாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டா. சரி அப்படிங்கிற மாதிரி நானும் சரி என்னடா அப்படிங்கும்போது வரமாட்டாளோ, அவன்கிட்ட நம்ம தனியாகவே பண்ணுவோமா இல்லை இவ கூட சேர்ந்து பண்ணுவோமா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சே இருந்தேன். சரி எப்படியே புரிய வச்சேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், இந்த மாதிரி சரி உனக்கு வெக்கமாக தானே இருக்குது, ஃபஸ்ட் நீ மாஸ்க்கு போட்டு பண்ணு, மாஸ்க்கு போட்டு நீ பண்ணு, கொஞ்ச நாள் மாஸ்க் போட்டு பண்ணு, உனக்கு எப்போ உனக்கு செட் ஆகுதோ, நீ வீடியோ பண்ணுறது போக போக எல்லாமே செட் ஆகுதோ அப்போது நீ மாஸ்க் நம்ம எடுத்துக்கோ அப்படின்னு அது ஒரு விஷயம். இந்த ரெண்டாவது விஷயம் என்ன பார்த்தீங்கன்னா, இது மாஸ்க் போட்டிருக்கிறது ஒரு சஸ்பென்ஸாகவே கொஞ்சம் கொண்டு போகலாம் அப்படின்னு ஒரு பிளானும் இருக்குது. சரி ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்திருக்கா, போக போக அப்படியே கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே போட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான். அதாவது எதுக்குடா ரொம்ப பில்டப் பண்ணுறான்னு நினைக்காதீங்க. அவளுக்கு மொதல் ரீசன் எப்படி சொல்ல, மொதல் ரீசன் தான், அதான் உண்மை. ரொம்ப அவளுக்கு இந்த இன்ஸ்டாகிராம் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டே கிடையாது. அவளுக்கு இதில் பண்ணணும் அப்படின்னு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. சரி அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன் அவகிட்ட, எனக்கு சப்போர்ட்டாக இரு, என் கூட இரு, நம்ம பண்ணுவோம், சேர்ந்து பண்ணுவோம், நல்லா இதாக பண்ணுவோம், நல்லா என்டர்டெயின்மெண்ட் பண்ணுற மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். சரி அப்படின்னு சொல்லிட்டு அவளை நான் இது பண்ணி தான், ஃபோர்ஸ் பண்ணி தான், நீ வா நான் பார்த்துக்கலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல அப்படின்னு சொல்லி அவளை சமாளித்தேன். சரி அதுக்கப்புறம் சொன்ன அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்லாம் வரும், பேட் கமெண்ட்லாம் வந்துச்சுன்னா எனக்கு அதெல்லாம் இதாகும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிகிட்டு இருந்தா. சரி அதெல்லாம் சரியாயிரும், அதெல்லாம் பேசுகிறவங்க பேசுதானே, நம்ம அதை கண்டுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நான் அவளை சொல்லி புரிய வச்சேன். சரி நான் பண்ண மாட்டேன் அப்படியும் நான் சொல்லி புரிய வச்சு, அவன் பண்ண மாட்டேன் எனக்கு வெக்கமாக இருக்குன்னே சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி டே உனக்கு வெக்கமாக தானே இருக்குது, நீ மாஸ்க் போட்டு பண்ணு, உனக்கு என்னைக்கு நார்மலாக நீ யதார்த்தமாக உனக்கு செட் ஆகுதோ அப்போ நீ மாஸ்க் கழட்டி நார்மலாக என் கூட வீடியோ சேர்ந்து பண்ணு அப்படிங்கிற மாதிரி நான் அவகிட்ட சொல்லியிருந்தேன். கல்யாணம் முடிஞ்சிருச்சே, இன்னும் எதுக்கு மறைச்சே முகத்தை மறைச்சே வீடியோ போடணும், கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரிஞ்சிருச்சு, பின்ன எதுக்கு முகத்தை மறைக்கணும், தைரியமாகவே போடலாமே, எதுக்கு மூஞ்சி மறைக்கிங்கன்னு நிறைய பேர் கேட்டுட்டு இப்போ வர கேட்டு தான் இருக்கீங்க. சரி அவளுக்கு கொஞ்சம் செட் ஆகட்டும், அவளுக்கு வீடியோ பண்ணுறதுக்கு முகத்தை வீடியோ பார்த்து ரீல்ஸ் பண்ணுறதுக்கு அவள் ரொம்ப கூச்சப்படுறான். ஸோ அதனால் சரி கொஞ்ச நாள் போவோம், நான் செட் ஆகிற வர பண்ணிக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டேன். சரி அவள் போக்கிலையும் நான் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் நான் சொன்னேன், சரி இதே ஒரு இது நம்மளுக்கு இன்னொரு விஷயமும் வந்திருக்குல்ல, சஸ்பென்ஸாகவே கொஞ்ச நாள் கொண்டு போகலாம், அப்படியே மாஸ்க் போட்டு பண்ணுறதுனாலே கொஞ்சம் சஸ்பென்ஸாகவே இருக்கும்ல, எப்படா மாஸ்க்கை கழட்டுவாங்க அப்படிங்கிற மாதிரி நீங்களும் ரொம்ப எதிர்பார்ப்போடு இருப்பீங்க. ரொம்ப பில்டப் பண்ணுறோன்னு நினச்சிடாதீங்க, இருக்கட்டும், நாங்கள் கூடி சீக்கிரம் ரொம்பலாம் நான் இது பண்ண மாட்டேன், சீக்கிரமாகவே ரிவீல் பண்ணிடலாம். என்னடா கண்டிப்பாக தானே பண்ணிடலாம், நான் சொல்லிடுறேன், நீ சொல்லிடுறேன். ஆமாம், கூடிய சீக்கிரத்துலேயே நாங்கள் ஃபேஸ் ரிவ்யூ பண்ணுவோம். எனக்கு கொஞ்சம் இன்ஸ்டாகிராமில் வரதுக்கு கொஞ்சம் தயக்கமாக இருந்துச்சு, அதனால மட்டும்தான் அந்த மாதிரி மாஸ்க்லாம் போட்டு எனக்கு கொஞ்சம் செட் ஆகணுன்னே கண்டிப்பாக அதுக்கு தனியாக நாங்கள் வீடியோஸ் போடுவோம். ஃபேஸை காமிக்கலை, அதனால நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்கிடாதீங்க, இந்த மாதிரி ஃபேஸ் எல்லாம் காமிக்க மாட்டால, ரொம்ப ஓவராலாக பண்ணுற அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் ஃபேஸை காட்டுற மாதிரி ஒரு வீடியோ நான் போடுவேன். அம்மாவுக்கும் இவங்களுக்கும் நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணீங்களோ, இப்போ நாங்கள் 2 பேர் தான் இனிமேல் நாங்கள் வீடியோஸ்லாம் போட போகிறோம், அந்த அளவுக்கு நீங்களும் எங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்கணும். அதே மாதிரி நாங்கள் கூடிய சீக்கிரத்தில் அம்மா கூட நாங்கள் சேர்ந்து வீடியோ பண்ணுவோம், 3 பேருமே பண்ணுவோம். அது எப்போன்னு தெரியாது, கூடிய சீக்கிரத்தில் நாங்கள் வீடியோ பண்ணுவோம் கண்டிப்பா. ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இன்னொரு விஷயம் கேட்டுகிட்டே இருந்தீங்க என்கிட்ட, சீக்கிரமாக உங்களோட லவ் ஸ்டோரியை ஷேர் பண்ணுங்க, எங்ககிட்ட சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க. கண்டிப்பாக சொல்லுவேன், உங்ககிட்ட ஷேர் பண்ணாமல் எப்படி, கண்டிப்பாக நான் உங்ககிட்ட எல்லாமே நாங்கள் சொல்லுவேன்.
எங்களோட லவ் ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபன்னாதான் இருக்கும். ஆமாம் காமெடியாக இருக்கும், ரொம்ப கிரிஞ்சாக இருந்த மாதிரி இருக்கும். சரி நாங்கள் கண்டிப்பாக நான் அதை வந்து நான் உங்ககிட்ட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக எங்களோட லவ் ஸ்டோரியை வந்து நான் ஃபுல்லாக நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் சொல்கிறேன். மறக்காமல் பாருங்கள் எங்கள் வீடியோவை. எங்கள் லவ் ஸ்டோரி வந்து அவ்வளோ பெரிய இந்த ஆக்ஷன்ஸு அந்த மாதிரிலாம் போகல. எப்படி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன், என்ன நடந்துச்சு, எப்படி நான் உங்களை பார்த்தேன், எப்படி எங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் ஆச்சு அப்படிங்கிறத வந்து நான் வந்து அடுத்த வீடியோவில் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து வீடியோ நான் கொடுக்குறேன். மறக்காமல் போய் கண்டிப்பாக போய் பாருங்கள்.